நெல்லை உலுக்கிய கவின் கொலை வழக்கு 10 மாதங்களுக்கு பின்பு சுஜித்தின் தாயாரும் சப் இன்ஸ்பெக்டருமான கிருஷ்ணகுமாரி சிபிசிஐடி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் 24 வயதான இவர் மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து வந்த நிலையில் காதல் விவகாரம் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவர் காதலித்த பெண் வீட்டார் தரப்பில் அவரை கொலை செய்யப்பட்டதாக பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக கொலையான கவின் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். எனவே ஏற்கனவே ஜாதி நோக்கத்தோடு இந்த கொலை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. முதலில் அதாவது பாளையங்கோட்டை போலீசார் கொலை விசாரித்து வந்த நிலையில் அங்கு அந்த வழக்கு சிபிசிஐக்கு மாற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் பெண்ணின் சகோதரர் சுஜித் முதலில் கைது செய்திருந்தனர். பெண்ணின் தந்தை சரவணன் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி இருவரும் காவல்துறை உதவி ஆய்வாளர் இந்த நிலையில் விசாரணையில் பெற்றோர்களுக்கு இந்த கொலையில் உடந்தையாக இருந்ததாக தெரிய வந்தது. எனவே முதற்கட்டமாக தந்தை சரவணன் போலீசார் அதிரடியாக கைது செய்திருந்தனர். மேலும் உறவினரில் ஜெயபால் என்பவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதாவது இந்த கொலை வழக்கில் சுஜித்தின் தாய் சரவணன் உறவினர் ஜெயபால் ஆகிய மூவரும் நீதிமன்ற காவலில் இருக்க நிலையில் புதிய திருப்பமாக தற்போது சுஜித்தின் தாயாரும் சப் இன்ஸ்பெக்டருமான கிருஷ்ணகுமாரி சிஐடி போலீசாரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த சிபிசிஐடி அதிகாரிகள் அதாவது சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.